இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு காட்டுறோம். 2 ஆட்டுக்காலை எடுத்து கழுவி குக்கரில் போட்டு வச்சுருக்கோம். 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் வேக வச்சுங்க. அதில் ஒரு 5 விசில் வர வரையும் வேக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரை மூடி தேங்காய், 50 கிராம் பொட்டுக்கடலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டையில் போட்டுக்குங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா இதானோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு நல்லா வதக்கவும். அது வதங்கினோடனே 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி அது வேக வச்ச ஆட்டுக்காலில் எடுத்து ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் தேங்காயையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டு குக்கரில் மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறம் அதை இறக்கி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கிளறி அதை 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கவும். இறக்குன பிறகு மேலே கொத்தமல்லியை தூவி விடவும். சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. அதை இட்லி, தோசை, இடியாப்பம் ஊற்றி சாப்பிட்டா சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.